தாளி மகாசேன ஆஞ்ஞா சக்கரேஸ்வர அரிக்னி பாத நமஸ்தே ஜெய்வாராய். கண் திருஷ்டி, அதாவது ஒரு மனிதனுக்கு கண் தரிசியாகப்பட்டது சொல்லி மாளாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு கஷ்டப்பட்டு ஒரு மனிதன் உழைச்சு ஒரு சொந்த வீடு கட்டணும்னு நினைச்சாலும் சரி, ஒரு சொந்த வியாபாரம் பண்ணணும்னு செஞ்சாலும் சரி, மனிதன் அவனுடைய திறமைக்கு அவன் கஷ்டப்பட்டு நல்லா இருப்பான். ஆனால் வெளியிலிருந்து பார்க்குற அக்கம் பக்கத்தினர் அல்லது உறவினர்கள் அல்லது நம்ம சார்ந்தவங்க யாரேனும் இருப்பாங்க. அவங்கள இந்த நல்ல எண்ணம் படைத்தவங்களை விட அதிகமான கெட்ட எண்ணம் படைத்தவர்கள் அதிகம். பார்த்துட்டு நல்லா பாப்பாப்புல, என்னப்பா வீடு கட்டுறியா அப்படின்பா, வீடு நல்லா வேலை முடிஞ்சாப்பா அப்படின்பா, நல்லா இருக்கியா அப்படின்பா. வீடு கட்டுறியான்னு கேட்டு மனசுக்குள்ளே வீடா கட்டுற அப்படின்பா, மனசுக்குள்ளே நினைப்பான். நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு நினச்சிட்டு நல்லா வாடா இருக்க அப்படின்னு நினைப்பேன். அப்போ அவனுடைய திருஷ்டி நமக்கு அவன் மனசில் நினைக்கிறது அவனுடைய கண் வழியாக தான் நமக்கு பாயும். கண் திருஷ்டி தாங்க இருக்கிற திருஷ்டிலேயே ஏகப்பட்ட திருஷ்டிலேயே கண் திருஷ்டி தாங்க அதிகமான திருஷ்டி. கண்ணடி சொல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கண் திருஷ்டி பட்டால் நம்மளால் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு எத்தனையோ பரிகாரங்கள் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நானும் ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன். சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுடைய ஆலயத்துக்கு மாலை வேலையில் போயிட்டு வாங்க. மாலையில் ஒரு தேங்காய் எடுத்துக்குங்க, 2 சூடை எடுத்துக்கிறங்க. தேங்காய் எடுத்துகிட்டு போய் பூஜை சாமி கும்பிட்டுட்டு விநாயகர் பெருமானை வணங்கிட்டு வலதுபுறமாக 7 சுற்று, இடதுபுறமாக 7 சுற்று சுற்றி உங்களுடைய தலையிலேருந்து உச்சங்கால் வர மேலேருந்து 3 தடவை சுற்றுங்க. சுற்றி உச்சந்தியில் உடச்சிருங்க. உடச்சிட்டு 2 சூடம் விநாயகர் பெருமானுக்கு பொருத்திட்டு 2 சூடத்தை வச்சு விநாயகர் பெருமான் கோயில் முன்னால் கொளுத்துங்க. இறைவா, என்னுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வழியை காட்டு, எந்த திருஷ்டியாக இருந்தாலும் நீயே போக்கிடு. ஏன்னா பிள்ளையாருக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. விநாயகரை திருஷ்டிக்கு வழிபட்டா அந்த திருஷ்டி போயிடும். இதை சங்கடகர சதுர்த்தி செய்யணும். ஏன்னா நம்மளை டெய்லி பார்ப்பான் இல்லையா, மாதம் நினைப்பான் இல்லையா. அப்போ சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம செய்ய இந்த வினைகள் குறையும், நமக்கு எந்த குறையும் வராது. இறைவன் நல்லதாகவே நம்மளை நடத்தி சொல்லுவார். நமக்கு தக்க துணை இருப்பார் இறைவன். விநாயகர் பெருமான் நமக்கு தக்க துணை இருப்பார். கண் திருஷ்டியை ஒரே அடியாக அடிச்சு பற்றி விட்டுருவார். அதனால் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இதை சங்கடகர சதுர்த்தி நீங்கள் பிள்ளையார் கோயிலில் செய்யுங்க. நன்றி.